கேரளாவில் பறவை காய்ச்சல் பரவல் எதிரொலியாக தமிழக கேரள எல்லைப் பகுதியில் கால்நடை துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட அறிவுறுத்தலானது விடுக்கப்பட்டிருக்கிறது. கேரளாவிலிருந்து கோழி, வாத்துகள், முட்டை, கோழி தீவனங்கள் கொண்டுவரும் வாகனங்களை முழுமையாக சோதனை செய்ய உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் நந்தினி. வணக்கம் நந்தினி, விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். கேரளாவில் பறவை காய்ச்சல் பரவல் எதிரொலியாக தமிழகத்தில் சோதனைகளை தீவிரப்படுத்த தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கேரளாவில் பறவை காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழக கேரள எல்லைப் பகுதியில் கால்நடை துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். கேரளாவிலிருந்து கோழி, வாத்து, முட்டை, கோழி தீவனங்கள் கொண்டு வரும் வாகனங்கள் அனைத்தும் முழுமையாக சோதனை செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அரசின் தரப்பில் உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக 12 சோதனை சாவடிகளும் அமைக்கப்பட்டிருப்பதாக கால்நடைத்துறை அதிகாரிகள் தரப்பில் தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டம் குட்டநாட்டில் உள்ள வாத்து பண்ணையில் ஏராளமான வாத்துக்கள் கடந்த வாரம் உயிரிழந்தன. இறந்த வாத்துக்களின் மாதிரிகளை சுகாதாரத்துறையினர் சேகரித்து சோதனைக்காக அனுப்பி வைத்தனர். அதில் இறந்த வாத்துக்களுக்கு பறவை காய்ச்சல் நோய் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்துதான் அந்த பகுதியில் சுமார் 1 கிலோமீட்டர் சுற்றளவில் வளர்க்கப்படும் வாத்துக்கள், கோழிகள் மற்றும் காளை போன்ற பறவை இனங்களை அழிக்கும் பணியில் கேரள மாநில கால்நடை துறை பராமரிப்பு துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில்தான் பறவை காய்ச்சல் தமிழகத்தில் பரவாமல் இருக்க வேண்டும் என்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது தமிழ்நாடு அரசின் கால்நடைத்துறை தரப்பில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தமிழக கேரள எல்லைகள் முழுமையாக சோதனை செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளதோடு 12 சோதனை சாவடிகளும் அமைக்கப்பட்டிருப்பதாக கால்நடைத்துறை அதிகாரிகள் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி நந்தினி.